எல்லாருக்கும் வணக்கம். ஆனந்தி ரகுபதி பேசுகிறேன், ஃபவுண்டர் ஆஃப் ஹாப்பி மதர்ஹுட். இந்த குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில டிப்ஸை கொடுத்துருந்தேன். ஆரம்ப காலத்துலேருந்தே அந்த குழந்தைங்களுக்கு நல்ல பசி வரணும், தயவுசெய்து ஸ்டார்டிங்லேருந்தே ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துடாதீங்க, இந்த குழந்தை தானாக சாப்பிட வைங்க, ஒரு வயசுலேருந்தே அதை எடுத்து சாப்பிடணும், அது ஒரு பெரிய இண்டிவிஜுவாலிட்டியை க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கால் வருது, நம்ம தெரிஞ்ச பொண்ணு, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. அவங்க சொல்கிறாங்க, 3 வயசு குழந்தைய வச்சுருக்கேன்க்கா, சாப்பிடவே மாட்டேங்கிறான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதை நினைக்க எனக்கு பயங்கரமாக ப்ரெஷர் ஆகுது, எப்படி அவனை சாப்பிட வைக்க போகிறோம், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், குழந்தைய வெளியில் தூக்கிட்டு போய் ஊட்டி எதையாவது காமிச்சு ஏதாவது பொருளை கொடுத்து, எந்த பொருளை கொடுத்தாலும் 2 நிமிஷத்துக்கு மேலே ஒரு சாப்பாடு வைக்கிற செக்மெண்ட் முடியறதுக்குள்ளே ஒரு 10-15 புது விஷயம் தேவைப்படுது. என்ன தான் பண்ணட்டும்னு தெரியல. இதனோட அடுத்த கட்டமாக கார் எடுத்துகிட்டு போய் வேறு பக்கம்லாம் நிறுத்தி வேறு இடத்தெல்லாம் காமிச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்ன பண்ண போகிறோம், இதுக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்தோடனே ஓவர் நைட்டில் மாற்ற முடியாது, சின்னதாக மாற்றலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் 3 வயசு குழந்தை 4 வயசில் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, அதுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் செலவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக சில டிப்ஸை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த குழந்தைய இன்வால்வ் பண்ண வைங்க சமையல் கட்டில் அப்படின்னு சொல்லுவோம். நான் என்னோட சின்ன பையன், 2 வயசு தான் ஆகுது, ரசம் வைக்கலாம் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உள்ள ரசம் வைக்கிறதுக்கு நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணி, அவங்களே மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, புளி கரைக்கிறது, தக்காளி கரைக்கிறது, கொத்தமல்லி தலையை கட் பண்ணி எடுத்து உள்ளே போடுறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னே எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. எல்லா குழந்தைகளுக்குமே புது விஷயம்னா பிடிக்கும். ஸோ சாப்பாடு விஷயத்தில் அவங்கள இன்வால்வ் பண்ண வைங்க. அவங்களே தோசை ஊற்றுற கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள், ஏதாவது ஷேப்ஸ் ஊற்றி கொடுங்க. அதை ஒரு வாய் 2 வாய் அதை அவங்களா எடுத்து வாயில் போட்டுட்டா சாப்பாடு வேண்டாம். ரிவர்ஸ் சைக்காலஜி யூஸ் பண்ண சொல்லுவோம் சில நேரத்தில். வேண்டாம், நீ சாப்பிடுன்னு சொல்லாமல், ஓகே நாங்கள்லாம் சாப்பிட்றோம், நீ வெயிட் பண்ண, நீ ரொம்ப சாப்பாடு அப்படின்னு சொல்ல வேண்டாம். அந்த டக்குன்னு அந்த சாப்பிட்ற நேரத்தில் அவங்கள எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு, ஓகே நாங்கள்லாம் சாப்பிட்றோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமாண்டை கொடுங்க. வேறு வழியே இல்லாமல் பக்கத்தில் வந்து உட்காந்தாவோ, இல்லை ஒரு வாய் எடுத்து வாயில் போட்டாவோ, அவங்க சமைச்சதுனால ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்து வாயில் போட்டாவோ, நல்ல பசியான நேரத்தில் 1 வாய் 2 வாய் எடுத்து சாப்பிட்டா கூட அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ அந்த 2 வாய் 3 வாய் சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்தது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வேலையை முன்னாடி காட்டிட்டு, அதில் கொஞ்சம் அந்த ஆர்வம் குறைஞ்சதுக்கு அப்புறமா, அந்த எனர்ஜி கொஞ்சம் ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா சாப்பாட்டு செக்மெண்ட்டுக்கு கொண்டு வாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, எப்படியாவது அந்த வேலையை காமிச்சிக்கிட்டே சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறத விட, அவங்கள தகட்ட அந்த வேலையை செய்ய வச்சுட்டு அடுத்த சாப்பாட்டுக்கு கொண்டு வரலாம். அடுத்தது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம், அவங்களுக்கு என்ன தான் ஏதாவது 1-2 ஃபுட்டு பிடிக்கும். நான் சாக்லேட் கேக்கு கூட ஹோம்மேட் பண்ணி கொடுங்க, தப்பு ஒன்றும் இல்லை, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக போடாமல் வேறு ஏதாவது கடையில் போடுற சில உபகரணங்கள்லாம் இல்லாமல் வீட்டில் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவேன். சில மதர் பிஸ்கட் மட்டும்தான் சாப்பிட்றாம்பாங்க. சந்தோஷமாக நல்ல கோதுமை மாவு, நீங்கள் அரைச்ச கோதுமை மாவில் நல்ல பட்டர் இதெல்லாம் போட்டு பிஸ்கட் செஞ்சு கொடுங்க, தப்பு ஒன்றும் இல்லை. ஸோ அவங்களா சாப்பிட்றத பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அந்த கதை மாதிரி சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் வந்து உங்கள் குழந்தையோட பேர் சொல்லி, இன்றைக்கி அவங்களே சாப்பிட்டுக்கிட்டாங்க, அவங்களே எடுத்து 2 வாய் சாப்பிட்டாங்க, சும்மா ஃபோன் எடுத்து பேசுங்க அம்மா கிட்ட, மாமியார் கிட்ட, எல்லாத்துட்டையும் இன்றைக்கி வந்து நம்ம குழந்தை அவனே சாப்பிட்டுக்கிட்டான்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ணிட்டு மாதிரி ஒரு ஹீரோயிசம், அது எப்படி சொல்கிறது, எந்த வார்த்தையை உபயோகிச்சுட்டே இருக்கிறோமோ அது அவங்க மனசில் பதியும்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஏதோ பண்ணிட்டோம் பெருசாக அப்படிங்கிறது முதல்ல வரட்டும். ஒரு வெறுப்பு, ஒரு பயம், சாப்பிட்டே ஆகணுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு, அவங்களுக்கு இது சைக்கலாஜிக்கலாக அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த குழந்தைகளை சாப்பிட வைக்கிறது முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடில் முதல்ல மாற்றுங்க. அம்மாக்கள் இருக்கிற ப்ரெஷரை முதல்ல குறைங்க. அச்சோ நம்ம எப்படி சாப்பிட வைக்க போகிறோம் அப்படிங்கிறது பேனிக்காக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. அந்த வைப்ரேஷனே அந்த குழந்தையும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் குழந்தைங்க எங்ககிட்ட ஒரு பீடியாட்ரிஷியன் இருப்பாங்க, வயசான ஒரு பீடியாட்ரிஷியன் சொல்லுவாங்க, they won't starve to death அப்படிம்பாங்க. அது ஒன்றும் சாப்பிடாமல் செத்து போயிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பசி வரும்போது எதையோ ஒன்று ஜூஸை குடிக்கிற குழந்தை இருக்கும், தண்ணியை குடிச்சிட்டே சர்வைவ் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த எனர்ஜி போதுமானது. அதுக்காக எல்லா நாளும் நான் சொல்ல வரல, சில நேரத்தில் அந்த குழந்தைக்கு தேவையான உணவு 10 மாதம் 1 வயசு சாப்பிட்ற உணவு, 10 மாதம் வரைக்கும் சாப்பிட்ற 1 வயசு வரைக்கும் சாப்பிட்ற உணவு அதுக்கு மேலே இருக்காது. அவங்களோட வேறு வளர்ச்சிகள் இருக்கும்போது அந்த சாப்பாடோட அளவு குறையும். 1 வயசுலேருந்து 2 வயசு போனதுக்கப்புறம் 2 வயசில் வேறு மாதிரியான எனர்ஜி நல்லா ட்ரெயின் ஆகும் அந்த குழந்தைக்கு. அதனாலேயே ரொம்ப கிராங்கியாக இருப்பாங்க. ஆனால் சாப்பாட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ கொஞ்சம் தான் சாப்பிட்றது, அந்த ஆரம்பத்திலேருந்தே ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணாமல் நம்ம குழந்தைக்கோட வயிறு
நான் முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இந்த சைஸ் உங்கள் குழந்தையோட உள்ளங்கையை மடித்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸ் இருக்கோ இந்த சைஸில் தான் அவங்களோட வயிறு. அது எவ்வளோ கொல்லும் அப்படின்னு மட்டும் ஒரு 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 காமன் சென்ஸோடு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபாலோ பண்ண வைப்போம். மற்றபடி சாப்பாட்டுக்கு ரொம்ப அலட்டிக்காதீங்க. 2 ஸ்பூன் கொடுத்தா கூட அது நிறைவாக நல்ல ஹெல்த்தியாக கலர்ஃபுல்லாக ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா கூட அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன், கொஞ்சம் காய்கறி, பழங்கள், ஒரு ட்ராப் நெய், அந்த மாதிரி சில நட்ஸு, சீட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். என்ன பிடிக்குதோ இந்த நட்ஸு, சீட்ஸு, பயிறு, பச்செல்லாம் பிடிக்கலையா அதை வடையாக செஞ்சு கொடுங்க, இல்லை தோசையாக செஞ்சு கொடுங்க, அதை ஒரு ஸ்நாக்காக செஞ்சு கொடுங்க. எப்படியோ ஒன்று உள்ளே போகட்டும். பால் குடிக்கிற குழந்தை கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. பால் நல்லா குடிக்கிறாங்கன்னா பாலில் அயனை தவிர மற்ற எல்லா சத்துக்களுமே வந்துடும். அப்போ பாலை குடிக்கிற குழந்தைக்கு பசியே ஆகாது தான். ஸோ பாலை குடிக்கிறாங்கன்னா விட்டுருங்க, 2 வேளை பாலை குடிக்கிறாங்களா ஓகே, மெதுவாக அதை குறைச்சிக்கிட்டே இந்த ஃபுட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ சாப்பாடு வைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்க அந்த பிரச்சனை கண்டினியூ ஆகும். ஸோ அது இல்லாமல் சந்தோஷமாக ஹாப்பியாக ஒரு வேளை சாப்பிட்டாலும் அந்த குழந்தை சந்தோஷமாக சாப்பிட்டும் ஃபோர்ஸ் பண்ணி அழுது அடம் பிடிச்சு வருத்தத்தோடு சாப்பிட வைக்காதீங்க. தேங்க்யூ.